ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 774 ஆரம்பிக்கிறது. ஸ்ரீசைலம் அர்ஜுன க்ஷேத்திரங்கள். அவருக்கு மூலமான பரமசிவனுக்கும் மல்லிகை சம்பந்தம் அதிகம் உண்டு. அவனே வெள்ளை வெள்ளையரென்று மல்லிகை போல இருப்பவன்தான். மல்லிகார்ஜுனன் என்றே பெயர் வைத்து கொண்டிருக்கிறான். அந்த பெயரில் அவன் இருக்கிற க்ஷேத்திரம் ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்திடம் ஆச்சாரியாளுக்கு தனியானதொரு அபிமானம். சிவானந்த லகரியில் அவர் ஸ்ரீசைலத்தை விசேஷமாக குறிப்பிட்டு ஸ்துதித்திருக்கிறார். 100 ஸ்லோகங்களை கொண்ட அந்த ஸ்துதியின் நடுமையமாக உள்ள 50-51 ஸ்லோகங்களில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை சொல்லியிருக்கிறார். பக்தி ஸ்தோத்திரமாக செய்த சிவானந்த லகரியில் மகிம சிவக்ஷேத்திரமான ஸ்ரீசைலத்தை சொல்லியிருப்பது ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியது. இதைவிட விசேஷம், ஒரே யோகமாக ஞானமாக அவர் பண்ணியுள்ள யோக தாராவளி என்ற பிரகரணத்தில் கூட ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பது தான். எப்பொழுது என் உடம்பை சுற்றி கொண்டு கொடிகள் படர்ந்து கொண்டும் காதிலே பட்சிகள் கூடு கட்டி கொண்டும் இருக்கும்படி தன்னை மறந்த சமாதியில் மூழ்கி உட்கார்ந்திருப்பேனா என்று அதிலே கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்ரீசைல மலை உச்சியில் குகையில் எப்பொழுது உட்கார்ந்திருப்பேன் என்று கேட்கிறார். ஸ்ரீசைல ஸ்ருங்க குஹரேஷு என்கிறார். மல்லிகையாக ஈஸ்வரனே இருக்கிறான் ஸ்ரீசைலத்தில். அந்த மல்லிகை கொடி அர்ஜுன மரத்தை சுற்றி கொண்டு பறந்திருக்கிறது. அதுதான் மல்லிகார்ஜுனம். அர்ஜுனம் என்பது மருத மரம். அதை ஸ்தலவிருட்சமாக கொண்ட 3 க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. வடக்கில் ஆந்திர தேசத்தில் இருப்பது தான் ஸ்ரீசைலம், அது மல்லிகார்ஜுனம். பாதாள கங்கை என்கிற கிருஷ்ணா தீரத்தை ஒட்டியிருப்பது அது. மத்தியில் இருப்பது திருவிடைமருதூர், மத்தியார்ஜுனம். இடைமருதூர் என்றே பெயர் பெற்றது. காவேரிக்கரையில் சோழமண்டலத்தில் இருப்பது. தெற்கே இருப்பது திருப்புடைமருதூர் என்னும் புடார்ஜுனம். தென்பாண்டி நாட்டில் தாமிரபரண கரையில் அது இருக்கிறது. மரத்தில் கொடி படர்கிறது என்றால் என்ன தாத்பரியம்? ஸ்தானு என்று பட்டை கட்டையாக அசையாமல் இருக்கிற சிவத்தை ஆசிரியத்தே சக்தியான அம்பிகை படர்ந்து சிருஷ்டியை உண்டாக்குகிறாள் என்று தாத்பரியம். நம்மிலே புத்தி சக்தி என்ற மேதாவாக இருப்பவள் அவள்தான். அந்த புத்தி சக்தி சுத்த ஆத்ம தத்துவமான சிவத்தை சுற்றி படர வேண்டும். அதுதான் மல்லிகை கொடி அர்ஜுன விருட்சத்தை சுற்றி படர்வது. அர்ஜுனம் என்றால் வெளுப்பு, பரம நிர்மலமாயிருக்கும் சிவ தத்துவம் அப்படி இருக்கிறது. அர்ஜுன மரம் சிவம், மல்லிகை கொடி அம்பாள் என்பது ஒரு விதத்தில். மல்லிகை கொடியில் புஷ்பித்த மல்லிகை புஷ்பமே சிவம். அந்த புஷ்பத்தை மொய்த்து அதன் தேனை குடித்து அதிலேயே மயங்கி லயத்து கிடக்கிற வண்டு அம்பாள் என்று இன்னொரு விதத்தில் சொல்வது. வண்டுக்கும் பேர் பிரமரம். ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரமராம்பா என்றே பெயர். மல்லிகார்ஜுனரை ஈஸ்வர மல்லிகை மொய்த்து கொண்டிருக்கும் பிரமர அம்பா. இதை பற்றி நீளமான ஸ்லோகாலங்காரமாக, அதாவது ஸ்லேடை அணியாக ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் சொல்லியிருக்கிறார். சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதி சிரஸ்தானானந்தராஷ்டிதம் சப்ரேம பிரமரா பிராம மசக்ருத் சத்வாசனாசோபிதம் போகீந்திர பரணம் சமஸ்த சுமனः பூஜ்யம் குணாபிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் சொற்றொடருக்கும் 2 அர்த்தம் வைத்து பண்ணியிருக்கிறார். ஒன்று மல்லிகை குறிக்கும், மற்றது ஈஸ்வரனை குறிக்கும். சந்தியாரம்ப விஜృంభిதம் மல்லிகையை குறிக்கும் போது சந்தி வேளை ஆரம்பிக்கும் போது மலர்வது என்ற அர்த்தம். ஈஸ்வரனை குறிக்கும்போது சந்தி ஆரம்பத்தில் நாட்டியம் பண்ணுவதால் தம்மை நன்றாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் என்ற அர்த்தம். ஸ்ருதி சிரஸ்தானந்தராஷ்டிதம் மல்லிகையானால் காதிலும் தலையிலும் சுட்டி கொள்ளப்படுவது. ஈஸ்வரனானால் ஸ்ருதியான வேதத்தில் சிரசான உபனிஷத்தில் உரைபவர். சப்ரேம பிரமரா பிராமம் மல்லிகையானால் ஆசையோடு வரும் வண்டினால் அழகுறுவது. ஈஸ்வரனானால் பிரேமை கொண்ட பிரமராம்பிகையினால் சோபிக்கிறவர். அசக்ருத் சத்வாசன சோபிதம் மல்லிகையானால் எப்பொழுதும் சுகந்தத்தோடு விளங்குவது. ஈஸ்வரனானால் எப்பொழுதும் சாதுக்களின் புண்ணிய வாசனையில் சோபை பெற்றவர். சாதுக்களின் பக்தி சென்ட் போடுவது போல் சுவாமிக்கு வாசனையாக இருக்கிறது. போகீந்திர பரணம் மல்லிகையானால் நன்றாக போகங்களை அனுபவிப்பவர்கள் அலங்காரமாக சூட்டிக்கொள்வது, அல்லது மல்லிகை வாசனைக்காக பாம்புகள் வந்து அதை சூழ்ந்து கொள்வதாகவும் சொல்லலாம். ஈஸ்வரனாக வைத்து அர்த்தம் பண்ணும்போது சிறந்த பாம்புகளை ஆபரணமாக உடையவர்
போகி என்றால் பாம்பு என்றும் அர்த்தம். சமஸ்த சுமனக பூஜ்யம். மல்லிகையானால் எல்லா புஷ்பங்களுக்குள்ளும் உயர்வானதாக போற்றப்படுவது. ஈஸ்வரனானால் சகல தேவர்களாலும் பூஜிக்கப்படுபவர். சுமனசுக்கு ஒரு அர்த்தம் புஷ்பம், இன்னொரு அர்த்தம் தேவர். குணாவிஷ்கிருதம். மல்லிகையானால் கயிற்றால் நாரினால் நன்றாக எடுத்து காட்டப்படுவது. குணம் என்றால் கயிறு. உதிரி உதிரியாக்கும் புஷ்பத்தை நாரால் தொடுத்தால் தானே அது ஒன்று சேர்ந்து அழகாக விளங்குகிறது. அதனால் குணாவிஷ்கிருதம். ஈஸ்வரனாக வைத்து சொல்லும்போது உத்தம குணங்களால் சிறப்புற்று விளங்குபவர் என்று அர்த்தம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.